الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. اما بعد، قال الله تعالى: اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. انما يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله. صدق الله العظيم. قال النبي عليه الصلاة والسلام: سيأتي الزمان على أمتي لا يبقى من الإسلام إلا اسمه ولا يبقى من القرآن إلا اسمه مساجدهم عامرة وهي تراب من الهدى أو كما قال عليه الصلاة والسلام. இந்த சிறப்பான விழாவின் தலைவர் அவர்களே, என்றும் நீங்கள் மதிப்புக்குரிய ஹதரத் புர்ஹானுதீன் ஹதரத் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, அந்நியத்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, ஊர் ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை சலாம் சொன்னால் பதில் சொல்வது வாஜிப் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நான் சலாத்தை சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக ஒரு சலவாத் சொல்லிவிட்டு என்னுடைய சிறிய உரையை அறிவிப்பாளருக்கு நேரம் கூட கொடுக்க முடியல, அவ்வளோ நேரம் குறுகிவிட்டது. முடியுமான சுருக்கி நான் அதாவது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சலவா சொல்லுவோமா? இன்ஷா அல்லாஹ். எல்லாம் கலைத்து போயிருக்கிறீங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். ஸலாத்துல்லாஹ் கணித்துக்குரியவர்களே, நேரம் சுருக்கமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால மஸ்ஜித் ஒரு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பலந்தொட்டையில மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயே முதலாவது கட்டப்பட்டதுன்னா அது மஸ்ஜித் தான். மஸ்ஜித் தான் அல்லாஹ் கட்டினது. பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போற நேரம் குபா என்ற இடத்துல தங்கினாங்க. அங்க கட்டினது மஸ்ஜித் தான். பிறகு மஸ்ஜிது நபவிக்கு போனாங்க, அங்க மதீனாக்கு, அங்க கட்டினதும் மஸ்ஜித் தான். ஆக மஸ்ஜித் வேற, நம்ம வேற கிடையாது. குர்ஆனில 17 இடத்துல அல்லாஹ் மஸ்ஜித் என்ற வார்த்தையை பாவிக்கிறார். தயவு செய்து நாங்களும் மஸ்ஜித் என்றே சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய பேர் மொஸ்குன்றது. மொஸ்குன்னா நெலும்பு கடிக்க இடம். இது நெலும்பு கடிக்க இடம் இல்லை, இது மஸ்ஜித். ஃபேஷன் ஆயிடுச்சு, ஃபேஷன். மஸ்ஜித் கிடையாது, இது மஸ்ஜித், அதாவது சுஜூத் செய்கிற இடம். மேலான பெரியார்களே, நல்ல அழகான சிவரு, நல்ல அழகான மாவள், பிறகு நல்ல அழகான காப்பட், இதற்கு பேரில் மஸ்ஜித், இதற்கு பேரில் மஸ்ஜித். சகோதரர்களே, இந்த 4 செவத்துள்ளுக்கு நடக்கிறே அமல், அதுதான் மஸ்ஜித். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஸ்ஜித் நபவி கூரை இல்லை, சாதாரணமான கூரை. எவ்வளவு சின்ன கூரை தெரியுமா? மழை பெஞ்சா சொல்லுவாளா ரிஹாலிக்கும், உங்களோட வீடுகளை தொழுது கொள்ளுங்க, உங்களோட வீட்டுல தொழுது கொள்ளுங்க. மழை பெஞ்சிருச்சு, எல்லாம் மண்ணாயிருச்சு, மஸ்ஜித் நபவிக்குள்ள சேரு. அவ்வளவு சாதாரண ஓலையால் செய்யப்பட்ட கூரை. சின்ன மழை பெய்ஞ்சாலும் சபதியாய் சுஜூத் செய்ய முடியாது. பிறகு கதவு இல்லை, மஸ்ஜித் நபவிக்கு கதவு ஒழுங்கா இல்லை. சஹாபிகள் சொல்றாங்க, நம்ம கதவை ஒழுங்கா சாத்தி இல்ல, சாதாரண கதவு. எந்த அளவு தெரியுமா? மதீனாட நாய் கூட ஒழுங்கு போயிட்டு வந்துடும். மதீனாவுடைய சில நாய்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ள போயிட்டு வெளியே வந்துடும். மேலான பெரியார்களை கீழே காப்பட்டு இல்லை, தராசா இல்லை, பிறகு மாவல் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஹிஜ்ரி 9 வரை மஸ்ஜித் நபவிக்குள்ள விளக்கு இல்லை, விளக்கு இல்லை. அல்லாஹு அக்பர், இதுதான் மஸ்ஜித். மேலான தாய்மார்களே, இங்கே மஸ்ஜிதுக்குள்ள நடக்கிற அமலை நீங்க வீட்டுக்குள்ள ஹயாத்தாக்குங்க, வீட்டுக்குள்ள தொழுவுங்க, வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதுங்க, வீட்டுக்குள்ள தஜ்வீத் படிங்க, வீட்டுக்குள்ள ரியாதுஸ் ஸாலிஹீன் போன்ற அந்த தாலீம் தஅல்லும நடத்துங்க. அது மஸ்ஜிதுக்கு சமமானது தான். பெண்களுக்குரிய மஸ்ஜித் அவங்க வீடு, நீங்க அங்க சிறப்பாக்குங்க. அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுக்கு செய்யற சிறப்பை உங்க வீட்டுக்கும் செய்வான். மஸ்ஜிதுக்கு கொடுக்கிற பாதுகாப்பை உங்க வீட்டுக்கும் கொடுப்பான். ஆகையால் மேலான பெரியார்களே,
கியாமத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடாது. கியாமத்துடைய அடையாளம் பள்ளிகள் பெருசா இருக்கும், தொழுறதுக்கு ஆள் இல்லை, தொழுறதுக்கு ஆள் இல்லை. எவ்வளவு பெரிய அநியாயம் இது! கியாமத்துடைய அடையாளம். சகோதரர்களே, பள்ளி சம்பந்தமா எல்லா நன்மைதான். ஒருத்தர் பள்ளியை சுத்தமாக்கினார், ஒரு பெண்ணு மூத்தாயிட்டார். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, அந்த பெண்ணை காணோம். கேட்டாங்க, எங்க அந்த தாயை காணோம்? பள்ளியை துப்புராக்குவாளே, இல்ல அவன் மூத்தாயிட்டா, நம்ம குளிப்பாட்டி கஃன் செஞ்சு நல்லடக்கம் செஞ்சிட்டோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏன் எனக்கு அறிவிக்கல, ஏன் எனக்கு சொல்லல? கபரை காட்டுங்க. கபரை காட்டினாங்க. கபருக்கு வெளியே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுடைய ஜனாசாவை திரும்ப தொழுக வச்சாங்க. அல்லாஹு அக்பர். ஹிஜ்ரில 9 வராங்க மஸ்ஜித் நபவிக்குள்ள ஒரு வெளிச்சம். கேட்டாங்க, மஸ்ஜித் நபவிக்குள்ள வெளிச்சமா இருக்கே, இது யார் வச்சா? யார் வச்சா? தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா. அவங்க பலஸ்தீன் போனாங்க. பலஸ்தீனுக்கு போனா ஒரு சாமா விற்கிறாங்க, ஒரு வெளிச்சம் வர ஒரு சாமா. அதுல கரண்ட் பேட்டரி எல்லாம் இல்லை, பேட்டரி அந்த காலத்துல இல்லையே, கரண்ட் இல்லையே, ஒரு சாமா அப்படி வச்சா வெளிச்சமா இருக்கு. அதை பார்த்துட்டு சொன்னாங்க, இது மஸ்ஜித் நபவிக்குள்ள வச்சா பள்ளியே வெளிச்சமா இருக்குமே. பாத்தீங்கன்னா சஹாபிகளே, வீட்டை நினைக்கல, மஸ்ஜித் நபவி இருட்டா இருக்குன்னா வீடு வெளிச்சமா இருக்குமா? மேலான பெரியார்களே, அரிசியுடைய நிழல் அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு கொடுப்பான். அதுல ஒரு கூட்டம் யார் தெரியுமா? அவங்களோட கல்வி பள்ளியோட லைட் இருக்கும். நம்மளால பள்ளி வாழல, மஸ்ஜிதா நாம் வாழ்கிறோம். எந்த ஊர்ல பள்ளியில பாங்கில்ல, எந்த ஊர்ல பள்ளியில தொழுகை இல்லையோ அந்த ஊர் உருப்படாது, அந்த பாசார் உருப்படாது. அங்க இருக்கிற கணவன் மனைவி ஒத்துமையா வாழ மாட்டாங்க. தந்தை மாட பேச்ச பிள்ளைகள் கேட்காது. ஊரு நாய் போய். எந்த ஊர்ல பள்ளி நாசமாகுதோ அந்த ஊரே நாசமாயும், குடும்பம் நாசமாயும், திருமணங்கள் ஒழுங்கா நடக்காது. நேரான பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிம்கள் வாழுகின்ற ஊர்ல பள்ளி இல்ல, பாங்கி இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற முஸ்லிம்களுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன். திரும்பியில் வரக்கூடிய ஹதீஸ், நான் போர் பிரகடனம் செய்கிறேன். அதனால பள்ளிக்கு அந்த தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா கொண்டு வச்சாங்க. தமீமுத் தாரி என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? நவ்வரல் இஸ்லாம், இஸ்லாத்தையே ஒளிமயமாக்கிட்டப்பா, இஸ்லாத்தையே ஒளிமயமாக்கிட்ட, பள்ளியை ஒளிமயமாக்கின்னு சொல்லல, இஸ்லாத்தை ஒளிமயமாக்கி விட்டாய். நவ்வரக்கல்லாஹு ஃபி துன்யா வல் ஆখিরা. தமீமுத் தாரியே, உன்னுடைய துனியாவையும் அல்லாஹ் ஒளிமயமாக்கட்டும், உன்னுடைய ஆখিরাத்தையும் அல்லாஹ் ஒளிமயமாக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். சொல்லி ஒரு வழுப்ப வச்சது இவ்வளவு துஆன்னா, இந்த பள்ளியை கட்டி கொடுத்தவருக்கு எவ்வளவு சிறப்பா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இதற்காக பாடுபட்டவர்கள் நேரம் காலம் சும்மா லேசா. நிர்வாகம் எத்தனை நாள் தூங்காம இருந்திருப்பாங்க, எத்தனை நாள் பசியில இருந்திருப்பாங்க. ஊர் ஜமாத்தார்கள் பணத்தால் உடலால் அல்லாஹ்வே சத்தியமாக அந்த நன்மை உங்களுக்கு அல்லாஹ் காட்டினா உள்ள வெடிச்சு மௌத்தாயிடுவீங்க. சாதாரணமா நன்மை இல்லை, கியாமத்துல பாருங்க இன்ஷா அல்லாஹ் வச்சிருக்கிறான். மேலான பெரியார்கள் இது ஒன்று. அடுத்தது மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், அல்லாஹு அக்பர், அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவ்வளவு சிறப்பானவங்க. பிறகு தொழுவிக்கிற இமாம், இந்த தொழுவிக்கிற இமாமை போல இந்த உலகத்தில் யாரும் சிறந்தவர் கிடையாது. ஊரிலே சிறந்த இடம் மஸ்ஜித், மஸ்ஜிதிலே சிறந்த இடம் முஸல்லா. முஸல்லா இருக்கிற இதை விட சிறந்த இடம் இந்த ஊர்ல கிடையாது. அந்த முஸல்லா நிக்கிறது யார்? பள்ளி இமாம். மதிங்க அவர் ருக்கு போனதான் ருக்குக்கு போகணும், அவர் சமியெல்லாம் சொன்னாலும் சமியெல்லாம் வரணும். விளைச்சா இல்லையா? அல்லாஹு அக்பர். எல்லா ஊர்லயும் இல்ல, சில ஊர்கள்ல அதிர்மார படுத்துற பாடம் ரொம்ப பொருளாதார விஷயத்துல, சம்பள விஷயத்துல. ஒரு ஊர்ல ஒரு போட்டி வச்சாங்க. என்ன போட்டி? யானையை அழ காட்டும். யானை அழுவுமா? யானை லேசில் அழுவாரு. அவன் போய் என்ன போட்டி வச்சது அரசை. யானை அழுதுச்சுன்னா இவ்வளவு சன்மானம். சுபஹானல்லாஹ். ஊர் மக்கள் விடுவாங்களா? கிள்ளி பாக்குறான், கடிச்சு பாக்குறான், ஓதிச்சு பாக்குறான், கிண்டல் அடிக்கிறான், மூக்குளுக்கு போடுறான், தும்ப அதிக சிரிச்சு. பள்ளி ஹஜ்ரத் சொன்னா, நான் சிரிக்க வைக்கிறேன், அதாவது நம்ம யானை அழ வைக்கிறோம். யானை அழல, பள்ளி ஹஜ்ரத் சொன்னாரா, யானையை நான் அழ வைக்கிறேன். ஊர் மக்கள் பார்த்தா, அஜிரத்தே நீங்க அவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற அஜிரத்தே, யானை அழவிங்க பார்ப்போம். இவர் ஒண்ணு செய்யல, போனாரு, காதுல என்னமோ சொன்னாரு, சொல்லிட்டு வந்துட்டாரு, யானை தேம்பி தேம்பி அழுது. ஊர் மக்கள் கேட்டாங்க, ஹஜ்ரத்தே என்ன அப்படி சொல்லிட்டு யானை இப்படி தேம்பி தேம்பி அழுது? நான் ஒன்னும் சொல்லலப்பா, எனக்கு கிடைக்கிற சம்பளத்தை சொல்லு, யானையே தேம்பி தேம்பி அழுதுட்டா. அதற்கான சம்பளம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய், 10,000 அவங்க
20,000 யாவத்தில் வச்சுக்கொள்ளுங்க. பள்ளியில் இருக்கிற இமாம், பள்ளியில் இருக்கிற முஅத்தின், இந்த 2 பேரை போல சிறந்தவர்கள் இந்த உலகத்திலே கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஆகச் சிறந்தவர்கள். சொல்லுங்களே, உதாரணத்துக்கு இமாம்கள் சொல்லிட்டாங்க தொழுவிக்க மாட்டோம், முஅத்தின் சொல்லிட்டாங்க பாங்கு சொல்ல மாட்டோம். யாரு என்ன ஆகும்? இவ்வளவு பெரிய பள்ளியில் என்ன லாபம்? ஆகையால் சோதர்களே, இமாம் முஅத்தின் ஆகச் சிறந்தவர்கள். பள்ளியில் இருக்கிற டாய்லெட்டை கழுவுறவில்லை முஅத்தின், மறந்துடாங்க. மோதிசா என்ன டாய்லெட் நாரி இருக்கு, கழுவலையா? மோதின்ற வேலை டாய்லெட் கழுவுறதா? அதான் என்ன டேங்க்ல தண்ணி இல்லை. மேலான பெரியார்களே, உலமாக்கள் இன்னைக்கு அதிகமான பேர்கள் மஸ்ஜிதுக்கு வர தயங்குற காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட வேலைகள். ஒரு இமாம், ஒரு ஆலிம் அல்லாஹ் அக்பர் டாய்லெட் கழுவுற மஸ்ஜித் சம்பந்தமா எதுவாக இருந்தாலும் சரி, அது கண்ணியமானதுதான். ஆகையால் மேலான பெரியாரை சகோதரர்களே, மஸ்ஜித் ஹயாத்தான். ஆண்களும் தான் பெண்களும் தான் மஸ்ஜித் மேல் அன்பு வைங்க. அல்லாஹ் எந்த மஸ்ஜிதிலே அமல்கள் நடக்குதோ, தொழுகை நடக்குதோ, அந்த பள்ளிக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க தெரியுமா? நம்ம பள்ளிகளின் தாய் பள்ளி எது? காபத்துல்லாஹ். இந்த இடத்துக்கு அழிவு இல்லை. இது சொர்க்கத்துடைய பூங்கால உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த இடத்துக்கு அழிவு இல்லை. கியாமத் நாளுடைய சமீபத்திலே அல்லாஹ் இந்த இடத்தையும் காபத்துல்லாஹ்வோட சேர்த்து அப்படியே வானலோகத்துக்கு தூக்கி சொர்க்கத்துல பங்கு வச்சிருவான். இது அழிவு இல்லை, இது காபத்துல்லாஹ்வோட கேள. மேலான பெரியார்களே, பள்ளியை கட்டிட்டோம், இதை சிறந்த முறையில் அமலுடைய அடிப்படையில் ஹயாத்தாக்குங்க. அல்லாஹ் இந்த பள்ளியை எப்படி பாதுகாப்பான் தெரியுமா? காபத்துல்லாஹ்வே அந்த அபரஹா இந்த படை வரும் பொழுது அல்லாஹ் தந்த குதிரத்தை கொண்டு பாதுகாத்தானே, அதே போல எந்த பள்ளிகள் எல்லாம் தொழுகையாலே, குர்ஆனாலே, தஅல்லுமாலே, ஓதுறதாலே ஹயாத்தாகுதோ, காபத்துல்லாஹ்வை பாதுகாப்பதை போல அல்லாஹ் எல்லா பள்ளிகளையும் பாதுகாப்பான். தாய்மார்களே, தாய்மார்களே, உங்க வீடுகளே தொழுகை மூலமா, குர்ஆன் மூலமா நீங்க ஹயாத்தாக்குங்க. காபத்துல்லாஹ்வை பாதுகாத்த அல்லாஹ் உங்க வீட்டையும் பாதுகாப்பான். கடையில் இருக்கிற ஆண்களே, கடையில் இருக்கிற ஆண்களே, உங்களோட உள்ளத்தை பள்ளியோட லைக்க வைங்க. பள்ளி எப்படி இருக்கும் தெரியா? பள்ளியில வாங்க சொல்லிட்டாங்களா, பள்ளியில அப்படியா என்று லைக் இருக்கிறாரே, அவர் இருக்கிற கடையையும் அல்லாஹ் காபத்துல்லாஹ்வை பாதுகாத்த போல பாதுகாப்பான். மேலான பெரியாரை சோழலை. ஆகையால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அதிகமான பேர் வந்திருக்கிறோம். மக்தபுல் ஹயாத்தாக்குங்க, அதற்கு உலமாக்களுக்கு எண்ணி கொடுங்க. எப்படி நீங்க ஒற்றுமையாக மாஷா அல்லாஹ் அந்நிய சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. இனி அவரு பேசுற மாதிரி சிங்களம் எனக்கு தெரியாது. என்னத்தான் இருந்தாலும் எங்களோட நந்த சோம மஹத்யா හොඳටම කතා කරා. බගේ සිංහල අරම ඔයාගේ සිංහල අමතක වෙයිද දන්නේ නැහැ. හොඳටම කතා කරා. ඒතුමා කිව්වේ පල්ලියක් හදන්නේ, කෝයිලක් හදන්නේ, පන්සලක් හදන්නේ, මිනිහව මිනිහා කරන්නේ, තිරිසන්නේ කරන්නේ නෙවෙයි. එහෙමද ඔබතුමා කිව්වේ? පල්ලියට පන්සලට ගියා, එළියට එනකොට හොඳ හිත හොඳ වෙලා නරක ගතිය නැති වෙලා ඒ දෙන්නේ දේශනාව එහෙම තමයි. මේ පල්ලියේ අරබි භාෂාවෙන් දෙනවා, පන්සලෙන් ගාථාවෙන් දෙනවා. එච්චර වෙනස. වෙනසම මොකුත් නැහැ. පන්සල මොකද කියලා දෙන්නේ? සුරාමේරේ මජ්ජපමා දත්තානා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි. ඔය කියනවා පන්සලේ. දැන් පල්ලිය මොකද කියන්නේ? ඒකම කියන්නේ. සුරාමේරේ මජ්ජපමා. එහෙම නේද? අරක්කු කඩේට යන්න එපා. ඒක බොන්න එපා. පොඩ්ඩක්වත් බොන්න එපා. ඊළඟවද? කාලග්‍රහවදී මොකෝ? ඌ කාලගන්නියා. භාගයක් ගවනම් භාග්‍යවන්තයා වගේ. තුන් කාලයක් ගවනම් තුන් ලෝකෙටම අධිපති උදවයි. බෝතලයක් ගවනම් බෝධිසත්තු. ඒමයි පුතේ ගවත. උනිසා කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. ඒ නිසා ගාථාවෙන් කියලා තියෙනවා කාලයක් නෙවෙයි, භාගයක් නෙවෙයි, තුන් කාලයක් නෙවෙයි, බෝතලයක් නෙවෙයි, මච්චවම අත්ත තියන්නේවා. ඊළඟට මොකද කියන්නේ? සුරාමේර ඒකේ කාමේසු මිච්ඡාචාරා වේරමණී සික්ඛාපදං සමාදියා. කාමයේ හා වැළකී සිටින්නේ. ඒ දේශනාවට පල්ලිය දෙන්නේ, ඒ දේශනාවට පන්සල දෙන්නේ, හැම පූජා පක්ෂය දෙන්නේ ඒ දේශනාව තමයි. මිනිහව නරක කරන්නේ, තිරිසන්න කරන්නේ. ඒ නිසා මේ වගේ සහෝදරයෝ ඇවිල්ලා තිනවා. ඇත්තටම මේ අපේ යුනිවර්සිටි යන ළමයින්ට මේ ත්‍යාග දෙනවා. ඒක ලොකුම දෙයක්. දැන් බලන්න ළමයා සිංහලේ ලස්සනට ඒ නම ලියලා තියෙනවා. ලයන්න, මයන්න, යායන්න. ඒකේ ළමයා කියන්නේ ලයන්න ලංකාව. මැද කියන්නේ මයන්න මතු අනාගතේ.
යයන්න කියන්නේ යතුරේ. මේ ලංකාවේ අනාගතේ යතුර කවුද? මේ ළමයි. ඒගොල්ලන්ට මේ වගේ දීලා උත්සාහ කරලා ඒගොල්ලන් මේව කරනකොට මාෂාඅල්ලා ඒගොල්ලන් දැනුන අරගයි හින්දු කියන්නේ මුස්ලිම් කියන්නේ බෞද්ධ කියන්නේ ඒගොල්ලන් හැකියාව නෙවෙයි. මුස්ලිම් ළමයෙක් ඉපදෙනකොට මොකක්ද තොප්පියක් දාන්න ඉපදෙනවද නැහැ නේද? හින්දු ළමයෙක් ඉපදුණා මොකක්ද පොට්ටුවක් තියන්න ඉපදෙනවද නැහැ. බලනවා අම්මා තාත්තා හින්දු අම්මා තාත්තා සිංහල අම්මා තාත්තා මුස්ලිම්. ඒ නිසා මුස්ලිම්. அல்ஹம்துலில்லாஹ் என்ன சீக்கிரம் சரியா அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ பேசிட்டு தமிழ்ல பேசுறதுல வேறுக்கல்ல சிங்களத்தால வேர்த்து தள்ளிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பெரிய முன்மாதிரி. இதனால இந்த ஏற்பாடு எல்லாம் ரொம்ப வீண் போகாது. ஹதரத் அவர்கள் அருமையாக சகலவிதமான விஷயங்கள் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விழாவை கபூல் செய்வானாக. வந்திருக்கிற பெண்கள் ஆண்கள் அனைவரும் கபூல் செய்வானாக. இங்க உதவி செய்தவர் கபூல் செய்வானாக. குறிப்பாக ஊர் மக்கள் நிர்வாகிகள் லேசான ஒரு கஷ்டம் இல்லை. மாஷா அல்லாஹ் அழகாக இந்த பள்ளியை அமைச்சிருக்கிறாங்க. அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த பள்ளியை மர்கஸாக மஸ்ஜிதுன் நபவியை போல பூரா உலகத்துக்கு தீன் போகக்கூடிய ஒரு கேந்திரமாக அல்லாஹ் ஆக்குவது புரிவானாக. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தந்து உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையை சொல்லி நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போது நாங்கள் கவலை அடைகின்றோம். அதற்கு அவர்களுக்கு இன்னும் அதிகமான நேரத்தை கொடுத்திருந்தால் மிக நன்றாக இருக்கும். காலம் போதாமையின் காரணமாக அவருக்கு நேரத்தை சுருக்கமாக கொடுக்க வேண்டி ஏற்பட்டது. அதற்காக வேண்டி ஹஸ்ரத்திடம் மன்னிப்பு பேசுவதை விட நாங்கள் மனம் பண்ண வேண்டும் என்பதுதான் உண்மை. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். மஸ்ஜிதை உயிரோட்டமாக்குவது சம்பந்தமாக மஸ்ஜித் என்றால் என்ன, மஸ்ஜித் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஹஜரத் அவர்கள் அழகான முறையில் சொன்னார். கடைசியாக ஹஜரத் அவர்கள் சொன்ன விடயம் தான் இந்த பள்ளி மஸ்ஜித் நபவியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மஸ்ஜித் இந்த சமூகத்திற்கு எப்படியான பணிகளை செய்ததோ அதே போன்ற ஒரு பணியை இந்த சமூகத்துக்கு மக்களுக்காக மஸ்ஜிதில் ஆக்க வேண்டும் என்பதுதான் ஹஜரத் அவர்கள் சொன்ன கடைசி கருத்து. எனவே இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எமது மஸ்ஜித் ஆக வேண்டும், இந்த இலங்கையில் உள்ள மஸ்ஜிதுகள் ஆக வேண்டும். அல்லாஹு தாலா அந்த மஸ்ஜிதுகளை நல்ல முறையில் கபூல் செய்ய வேண்டும். உலகில் அனைத்து மஸ்ஜிதுகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்து மஸ்ஜிதாக மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வுக்கு வருகின்றேன்.